ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால நம்ம எப்போவுமே போகிற மாதிரி நம்ம விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் கிளம்பியாச்சு. காலையிலேயே ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் அம்மா டிஃபன் எல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. மத்தியானத்துக்கு அவங்களே சமைக்கிறேன்னு சொன்னாங்கன்றதுனால நீ கோயிலுக்கு முதல்ல போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கிளம்பி வந்தால் பார்த்தா நம்ம ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீனரியாக இருக்குங்க. இது வேறு ஒரு காட்டு வழி அப்படின்றதுனால இங்கே நிறைய வண்டியெல்லாம் வரவே வராது. ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க. நம்ம வண்டி மட்டும் தான் தனியாக போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது வெறும் மலைக்கு நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான். அதாவது திருவடி சூலமுக்கு பக்கத்தில் இதே ரோட்டில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா பைரவர் கோயில், அப்படியே ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த திருவடி சூலத்தில் இருக்கிற 51 அடி உயரம் உள்ள அந்த கருமாரியம்மன் கோயில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் வெளில போனீங்க அப்படின்னா ஞானபுரீஸ்வரர் கோயில் இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோடனே எப்போவுமே சனிக்கிழமை அன்றைக்கி வெத்தலை மாலை வாங்கி கொடுப்பேன். அப்பா என்ன கேட்டார், எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை ஒரு 21 முறை சுற்றிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ எல்லாமே அப்படியே கேட்டுட்டு அப்படியே திரும்பும்போது பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அதுவும் காடு மாதிரி தாங்க இருக்கும். அந்த இடத்துல மழை வரல அப்படின்றதுனால எல்லோரும் நெல் எடுத்துகிட்டு கொட்டியிருக்காங்க போல். அந்த நெல்லை வியாபாரிங்க மிஷினில் அறுத்துட்டு அதுக்கப்புறம் மூட்டை மூட்டையாக கட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிராக்டர் வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராமத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ சென்னை வாசிங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப பெரிய அதிசயமாயிடுச்சு. ஆனால் எங்கள் ஊர் கிராமம் அப்படின்றதுனால சுற்றி வயல்வெளி, அதுக்கப்புறம் மலை, காடு, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில் அப்படின்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அன்றைக்கி இந்த ஆஞ்சநேயரை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பைக் வந்திருக்கு. அது இல்லாமல் கார்லேருந்து எல்லாருமே இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரை பார்க்க வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.